அண்ட் பிரியங்கா, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் நிறையா கொரியன் வார்த்தைகள் நிறையா கல்ச்சர்ஸ் கற்றுருக்கீங்க. பட் 1.5 மாதம் நீங்கள் கொரியாவில் இருந்திருக்கீங்க. அங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்க? நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இளையராஜா பாடல்கள் இருக்குது, ரெஹமான் சார் பாடல் கூடிய பிடிஎஸும் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள் வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து தளபதியில சுந்தரி சாங் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு வந்தோம். நிறைய வார்த்தைகள். சுந்தரி சாங் வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோம்னா நாங்க வந்து ஹம்சாமிதா அனேசியோன்னு சொல்லுவோம். அவங்க வணக்கம் வணக்கம். அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ யா நைஸ். சுந்தரி பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சவுத் கொரியாவில். வெரி நைஸ். அண்ட் சாகர் சார், பொதுவாக வந்து படங்கள் இந்த நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹுக்கை எதிர்பார்க்குறாங்க. ஒரு த்ரில்லராக இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஜேர்னி பற்றி படம் எடுக்க போது ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்பெக்டிக்கலாக இருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏன் நம்புனீங்க, இதிலே இன்வெஸ்ட் பண்ணீங்க? To be very honest, I feel it's still a spectacle because the Korea landscape itself is so beautiful. நீங்கள் அந்த படம் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. And see, நாங்கள் நிறைய படம் எடுக்கிறோம். We're going to take few more movies, but I don't believe in this thriller தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க or action எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. A good story should be told is I believe in that totally. With the flow, லைஃப்பில் எல்லாமே will get betterன்னு சொல்லியிருக்காங்க. that's the motive behind a movie like this. that being said, நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஜாலி பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது சவுத் கொரியாவில் 1.5 மாதத்துக்கு. பட் நிச்சயமாக ஏதாவது சேலஞ்சஸும் இருந்திருக்கும் இல்லையா? அங்கே வந்து ஷூட் பண்ண போது லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் இருக்கலாம், கல்ச்சரலி இருக்கலாம், ஏன் லாங்குவேஜ் வைஸ் நிறைய பேரியர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஆஸ் அ டிரெக்டர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க? இல்லை, சேலஞ்சஸ்ங்கிறது ஷூட் எல்லாம் இருக்கும். பட் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். பிகாஸ் அங்கே இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் நீட் இல்லை. பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரியில் கொரியன் தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் உட்பட உங்களுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் டைப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லெட்டர் தான் டைப் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொரியா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அவங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொரியாலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் இதில் அவங்க ஸ்ட்ராங் அது. ஸோ நமக்கு பேசிக்காக என்னென்னா இவங்கள தாண்டி ஷென்பான் கேரக்டர் தாண்டி ஒரு 16 ஆர்டிஸ்ட் வந்து கொரியன்ஸ் தான் அந்த படத்தில் அது அவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்லேயே நான் சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறதே சம் டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பர்சன் ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அங்கே ஏடிஸ் வந்து அங்கே இருந்தாங்க, அது ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் அண்டு கொரியன் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத சொல்லி அது இங்கிலீஷில் நம்ம தமிழ் பேப்பரை இங்கிலீஷில் வந்து சீன் பேப்பர் கொடுத்து அப்புறம் அவங்க அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் இது. பட் அந்த ப்ராசஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன் ஸ்பாட்டில் டைலாக் மாற்றணும்னா நான் இவங்ககிட்ட ஈஸியாக மாற்றிடுவேன். இவங்களுக்கு எப்போதுமே அது தோணும், அது எப்போதுமே லாஸ்ட்டாக மாற்றிடுங்க. அவங்கக்கிட்ட என்னால் மாற்ற முடியாது, ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சஸ் பற்றியெல்லாம் பேசினாங்க. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் 1.5 மாதம் கொரியாவில் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி நிறைய செலவாகும். எப்பயாவது ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணிங்களா? ஐயோ, ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, ஓவர் பட்ஜெட் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எப்பயாவது ஃபீல் பண்ணிங்களா? Not really, because Karthik சொன்ன மாதிரி Koreans are meticulous in the planning. ஸோ போகிறதுக்கு முன்னாலே they actually took the entire script, என்னென்ன ஷார்ட்ஸ் என்ன பண்ணணும், எவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு we knew exactly what we're doing. To be very honest, Koreans support us a lot over there as a production house. அது இல்லாமல் பிரியங்கா சொன்ன மாதிரி we went as a team because it's not easy. It's an unknown country, unknown territory, unknown food, unknown people. But எப்போ கார்த்திக் வந்து இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது, லெட்ஸ் கோ ஷூட்னு சொல்லும்போது நம்ம ஐ திங்க் 30 to 35 people went from India. அந்த டயர்ட்னஸ் இல்லாமல், அந்த டே நைட்டு இன்றைக்கி தூங்கலை அப்படியே இல்லாமல் கிளம்பலாம் சார்ன்ட்டு தேவர் டேஸ் வென் நாங்கள் ஊபரெல்லாம் போய் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். 20 பேர் ஊபரில் போய் ஷூட் பண்ணுறது. அண்ட் பிரியங்கா ஆல்சோ, டு பி வெரி ஆனஸ்ட், காலையில் 2 மணிக்கு தூங்குவாங்க. பட் கார்த்திக் வந்து சார் இன்னைக்கு சன்ரைஸ் ஷாட் சூப்பராக இருக்குது, கோல்டனாக இருக்குது வாங்கினா ஷீ கேம் மறுபடியும் போய் ஐம் டேக்கிங் ஆஃப் டேஸ், நாட் ஆன் த ஷூட் டேஸ். ஆஃப் டேஸில் கூட அவங்க வந்து 2 மணி நேரம் ஷூட் பண்ணி போகிற நாள் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் கேவ் அஸ் அன் எனர்ஜி. ஒரு 40-45 days we worked as a team and I was never scared of any
no challenges. I think it's a great experience, to be honest, tourist. இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாங்க, இன்னொரு ட்ரிப்பு போங்க, அதில் ஆஃப் டேஸ் எல்லாம் நீங்களும் எடுத்துட்டு கொரியன்ஸ் மாதிரி போய் சுற்றி பாருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரமாக இவ்வளோ கிரேஷியஸாக இவ்வளோ பேஷண்ட்டாக என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்ன